இன்னைக்கு கரஸ்பாண்டன்ட் வரமாட்டாருமா. சார் டெட்லைன்லையாவது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்தா நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் சார். நீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு, நாளைக்கு எக்ஸாமுக்கு இன்னைக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்குற. இப்போ விட்டா உன்னை எல்லாம் பின்னாடி வந்து தொங்கிட்டு இருக்க முடியாது சார். என் டிகிரியை வேணா கூட ஹோல்ட் பண்ணிங்க சார். நான் பே பண்ண உடனே கொடுங்க சார். அதெல்லாம் ப்ரொசீஜர் இல்லை, பணம் கட்டினா தான் ஹால் டிக்கெட்டு. என்ன சார் ப்ரொசீஜருங்கிறீங்க? இந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுக்கும் தெரியாம கொடுக்கணுமா நாங்கள் தான் 25,000 ரூபா வாங்குறோம், மற்ற காலேஜெல்லாம் 35,000 வாங்குறான் தெரிஞ்சுக்க. அன்னைக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்து காலேஜுக்கு வந்து சீல் வச்சு என்ன பண்ணீங்க? சும்மாவா இருந்தீங்க? பசங்களை எல்லாம் கூட்டு வந்து வாசல் நின்று கோஷம் போடல, கம்ப்யூட்டர் உடைக்கல, கல் எடுத்து கண்ணாடி எல்லாம் உடைக்கல சார். அதெல்லாம் நாங்க பண்ணல. யார் பண்ணாங்களோ தேடி பிடிச்சு அவங்க கிட்ட வாங்கிக்கங்க. எது எங்களை போலீஸ் வேலை பார்க்க சொல்றீங்களா? நாளைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் டைம். ரொம்ப பேசினா உங்களை டீபார் பண்ணிடுவேன். சார் என்ன சார் கேள்வி கேட்டாலே மிரட்டுறீங்க? யாரோ பண்ண தப்புக்கு எங்களை எப்படி சார் டீபார் பண்ணுவீங்க? நீங்க 2 பேரும் கார் பார்க்கிங்ல தப்பா இருந்தீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அது போதும் உங்க 2 பேரையும் டீபார் பண்ண. வாடா. மங்கி போனவனுங்க டிசைனா பணத்தை மட்டும் வாங்கி உள்ள போட்டுக்கிறானுங்க. திடீர்னு 25,000 கொடு, இல்லைன்னா ஹால் டிக்கெட் தர முடியாதுன்னு சொல்றாங்க சார். எக்ஸாம் எழுத முடியாதுன்னு மிரட்டுறாங்க சார். எந்த காலேஜ்? தாரா இன்ஜினியரிங் காலேஜ். ஊர்ல அப்பா கடை வாங்கி காய்கறி கடை வச்சிருக்காரு சார். எவ்வளவுதான் அவர்கிட்டயே வாங்க முடியும்? இதோட எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா முடியல சார். உயிர் போகுது சார். சார் ஒரு கால் பண்ணணும், உங்க ஃபோன் தரீங்களா? ஹலோ ஹலோ. பா 25,000 கட்டாதாப்பா நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியும். டேய் 25,000 ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன்? நம்ம நிலைமை உனக்கு தெரியாதா? பா ஒரே ஒரு வாட்டிப்பா ப்ளீஸ் பா. டேய் சொன்னா புரிஞ்சுக்கடா. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்குடா அந்த படிப்பு? அதெல்லாம் பணக்காரனுங்க படிக்க வேண்டியதுடா. நீ வந்து நம்ம கடையிலே வேலை பாடுறா. பா எப்படியாவது கட்டுங்கப்பா ப்ளீஸ் பா. திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. நான் சொல்றது உனக்கு புரியலையா? வேடா போன. பா பா அப்பா. தேங்க்யூ சார். ஹலோ தம்பி, இப்ப போன்ல பேசின முருகன் அவங்க அம்மா பேசுறேன். அவங்க அப்பா கோவத்துல ஏதோ திட்டிவிட்டாரு. தோட வித்து நாளை காலையில பஸ்ல பணத்தை கொண்டு வந்துருவேன்னு சொல்லுங்க. முருகன் பக்கத்துல இருந்தா அவன் கையில போன் கொடுங்க தம்பி. தோ கொடுக்குறேம்மா, லைன்ல இருங்க. ஏய் தம்பி, முருகன் தம்பி தம்பி இருக்கானா? தோ ஒரே நிமிஷமா. ஏய் முருகன், ஏய்
அனைத்து கல்லூரிகளையும் காலவரையின்றி மூட உத்தரவிட்டு இருக்கிறேன். சாரிடா. தாரா இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர் நாதமணி வந்திருக்கேன்னு சொல்லி இதை கொண்டு போய் கொடு. தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல இந்த நாதமணி சார் வந்து இந்த லட்டு கொடுக்க சொன்னாரு. என்னையா தாராக்காரன் ரொம்ப கம்மியா இருக்கு? டிசைன் டிசைனாக பணத்தை மட்டும் வாங்கி உள்ளே போட்டுக்கிறானுங்க. எக்ஸாம் எழுத முடியாதுன்னு மிரட்டுறாங்க சார். எந்த காலேஜ்? தாரா இன்ஜினியரிங் காலேஜ். தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து கேட்டு பாரு. நான் தான் டாப்பர். ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறேன். என்ன பேர்? ஆஷா. 25,000 ரூபா கொடுங்க. சரி சலாம். இந்தாங்க. சரிங்களா? ஆஷா, நீ உடனே கிளம்பி காலேஜ் வா. சக்தி இப்பதான் உனக்கா காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு போறாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. நான் உனக்கா காலேஜ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வா. டேய் ஏடா ஃபோன் எடுக்கல? அண்ணே அண்டர்கிரவுண்ட்ண்ணே, அதான் சிக்னல் இல்லை. சம்பாரிச்சதுல கேஸ் உடைக்கதே சரியாயிடும் போலுக்குது. அண்ணே திரும்ப பதவிக்கு வந்துட்டா அதை விட 2 மடங்கு சம்பாதிச்சுக்கலாம் அண்ணே. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த கேஸில் ஜெயிச்சு வெளியே வரணும். டேய் எண்ணி முடிச்சிடாடா. Unavailable to take calls right now. ஹலோ சீனியர், ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? சக்தி, என் டிவைஸ்ல இருந்து இண்டிகேஷன் காட்டுச்சு. நீங்கள் ஃபோன் எடுக்காதால எனக்கு வேறு வழி தெரியல. நானே அந்த ஜிபிஎஸை ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். இப்போ அது புதுமொழி பக்கத்தில் ஃபால்கன் ஒரு கம்பெனிக்குள்ளே போயிருக்கு. அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக நிறைய பணம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேனே. ஹலோ கோபி, கோபி
சார் 100 ரூபாய் நோட்ல ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதை ட்ராக் பண்ணி தான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க சார். தே ஆர் தி கல்பிரிட்ஸ். பொடி பையல நீ வச்ச 100 ரூபாய் வச்சு எப்படி வர வச்ச பாத்தியாடா? என்கிட்ட கிளாடி வச்சு கட்ட நீ கட்டடா. சரிண்ணா. எனக்கு தெரியும் கில்ட்டியாக தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு எதுவும் ஆகாது. பழிச்சுப்பான். டேய், நான் சொல்கிறது கேளு. கொஞ்ச நாள் ஆஷா வீட்டில் தங்கிக்கோ. அதான் அவனுக்கு உனக்கு நம்ம எல்லாருக்குமே சேஃப். அவனை மூஞ்சி கூட பார்த்துருக்கலாம். The 500 and 1000 rupee notes hoarded by anti-national and anti-social elements will become just worthless piece of paper. பா பா எல்லாமே போச்சேப்பா. 500,000 கவர்மெண்ட் செல்லாத சொல்லிச்சேப்பா. குண்டில தேல் கொட்டன போல கத்துற செல்லாதுனா கடல்ல இந்த படத்துல கரைச்சிட்டு மணிக்கணக்கில் ஏடிஎம்ல இருக்கிறது நான் சாதாரண மனுஷனடா. 40 வருஷமா என் புத்திசாலித்தனத்தில் சம்பாதிச்ச பணம் ஒரு நைட்ல போட்ட சட்டத்தில் என்கிட்ட இருந்து பிடுங்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு வழி உண்டு. இதை எங்க கொடுத்து எப்படி புது பணமா மாத்துறேன்னு நான் பாத்துக்கிறேன். பணத்தோட கலர் மாறலாம்டா, ஆனா நான் மாற மாட்டேன். நான் சொல்லதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். இப்போ ஒரு வேன் அனுப்புறேன், அதுல பரத் வருவான். அவன் கூட நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. அவன் புது பணமா மாத்தி கொடுப்பான். கிளம்பு. ஓது ஆர்சிபி கார்டு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். போலீஸ் டா. இந்த ரூட்ல செக் போஸ்டே இல்ல. வண்டி யூ டர்ன் எடுறா. டேய். டேய் டேய். போ சீக்கிரம் போடா. டேய் யார் அவன்? ஒருத்தர் அடிச்சிட்டு வண்டி நிறுத்தாம போறான். அங்க ஒரு தடிமங்க அவன தூக்குங்க. டேய் ஆம்புலன்ஸ் கால் பண்ணியா? டேய் நீ வண்டி ஏறியா? என்னடா இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு. ஷிட். சீக்கிரம் போடா. லெஃப்ட்ல போ லெஃப்ட்ல போ. லெஃப்ட்ல வழி இல்ல, ரைட்ல போடா. ரைட் ரைட். டேய் சொல்றா. ப்ராஜெக்ட்லாம் ஓகே இல்லை சார்? எதாக இருந்தாலும் சீக்கிரம் முடி. இப்போ தான் அந்த எரிகான் சிஇஓ கிட்ட பேசியிருந்தேன். அவர் ஒரு நிமிஷம்.
ஆஷா ஆஷா இங்க என்ன பண்ற? ஏய் இன்டர்வியூ என்னாச்சு? Well, introduce yourself. I'm Asha Subramaniam. I've completed my BE in Computer Science from Tara College of Engineering. 20 years afterwards, what do you want to achieve? 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? இடுப்புல மடிப்பு வேணும். 1-2 தலைமுடி நரைக்கணும். வாட்? குண்டாகணும். ஞாபக மறதி வரணும். தனியா இருக்க பயப்படணும். அப்போ என் பக்கத்துல எனக்கு ஆதரவா அவன் இருக்கணும். அவனோட ஆரஞ்சு ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆகணும். பையனோ பொண்ணோ ஏதாவது ஒன்று போதும். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? ஹனிமூனுக்கு நார்த் இந்தியா, குழந்தையோட வேர்ல்ட் டூர், லைஃப் அனுபவிச்சு நானும் அவனும் சந்தோஷமா வாழணும். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர். உங்க ஆளோட பேர் என்ன? சக்தி. ஆஷா அவங்களுக்கு வேணா நான் சொன்னது நான்சென்ஸா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லை. ஆஷா ஐ லவ் யூ சக்தி. முட்டு சந்திரா, டேய் வண்டி நிறுத்துடா. வழி இல்லடா. ஏய் நான் இறங்கி பார்க்கட்டுமா? வேணாம் வேணாம், யாரும் இறங்காதீங்க, அங்கே இருங்க. ஆஷா நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. இல்லை, இது நல்ல ஜாப், கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது. ஆஷா நீ ஒரு நிமிஷம். வேணாம் ஆஷா நான் போக மாட்டேன். ஹலோ, போலீஸை பார்த்து நாங்க ரூட் மாறி வந்துட்டோம். போலீஸ் துரத்துட்டு வருது. அங்க என்ன இருக்கு? ஒரு முட்டை சந்தில வந்து மாட்டிக்கிட்டோம். வேற என்ன இருக்கு? ஒரு தியேட்டர் இருக்கு பெரியப்பா. வேற என்ன இருக்கு பாருங்க. வீடு ஒன்று இருக்கு பெரியப்பா. அந்த வீட்டுக்குள்ள போ. பணத்தெல்லாம் கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ள வை. நான் சொல்ற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடாது. இந்த நேரத்துல யாரு? டேய் சத்தம் போட்டா போட்டி தள்ளிடுவேன். டேய் உட்காரு. டேய் வீட்ல யாராவது இருக்காங்களா பாருங்கடா. நகராத. டேய் நான் சொல்றத கேட்டு அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. கத்தாதே. உட்காரு. ஆஷா அவ சொல்றது கேளு. பேசாம உட்காரணும், இல்லைன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். டேய் சீக்கிரமா வாடா, கட்டா. வா வா விடா வை. தேவையில்லாம நகராத, தலை சிதறிடும். வா சீக்கிரமா வை. டேய் போலீஸ் இங்கே தான் சுத்திட்டு இருக்கு. இந்த பாட்டில் இருக்கிற தண்ணி அடிச்சுட்டு வண்டியோட போய் சரண்டர் ஆயிடு. அவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா பாண்டிச்சேரி இருந்து வரேன், தண்ணி அடிச்சிருந்தேன், அதான் பயந்து ஓட்டிட்டேன்னு சொல்லு. போ 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 கிளம்பு. என்ன நடக்குது? சத்தம் போடாதீங்க. இந்த வீடு எங்க கண்ட்ரோல்ல இருக்கும். சத்தம் போட்டீங்கன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். அவன் மேல கண்ணு வைக்காத, அவளை விட்டு. சக்தி யார் இவங்கலாம்? ஏன் கண் வச்சிருக்காங்க? ப்ளீஸ் பேசாத, அவங்க என்ன ஐடியால இருக்காங்கன்னு பார்க்கலாம். பிரேம் யாரன்னு பாரு. அப்பா
அப்பாடி 4 தெரு தாண்டி வரதுக்குள்ள 5 வண்டி மாற வேண்டியதாகுது. எவன் சிபி ஆளுன்னு தெரியல. டேய் ஏன்டா ஈரமா இருக்குது? ஏன்டா ஈரமா இருக்குது? ஏய் எவ்வளவு ஈரமா இருக்குது பாரு. சம்பாதிக்கிறத விட பாதுகாக்கிறதா கஷ்டம். பணம் 10 செய்யண்டா. அது இருக்கிறவங்க கையில இருந்தா ஈ கூட ஆடுண்டா. ஆஷா யாருன்னு தெரியுதா? முன்னாள் ஹெச்ஆர்டி மினிஸ்டர் மிஸ்டர் தேவராஜ். மக்கள் பணத்தை பாதுகாக்க கடும் மழையை தாண்டி வந்திருக்காரு. பிட்டு படம் பார்க்க வந்த காலேஜ்ல எதுக்கு அவ்வளோ பணம் வாங்குறாங்கன்னு கேட்டல. ஃபேக்கல்ட்டி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி உன் காலேஜும் சேர்த்து மொத்தம் 55 காலேஜ் அரசாங்கம் சீல் வச்சு மூடினாங்களே. 2 நாளில் மறுபடியும் எப்படி தந்தாங்க? 4 வருஷம் படிப்புக்கு லட்சமா வாங்குறாங்க. அதுக்கு மேல உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் நாங்க? படிக்கணும்னு ஆசைப்பட்டல, அதுதான் சார் தப்புன்றாரு மிஸ்டர் தேவராஜ். மலேசியாவில் 10வது வரை படித்தவனுக்கு சலூனில் வேலை செஞ்சால் மாத சம்பளம் 50,000. கனடாவில் மீன் கடையில் வேலை செய்கிறவனுக்கு மாத சம்பளம் 1 லட்சம். ஆனால் இந்தியாவில் தான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு பிஏ, பிஎட், பிஎஸ்சி, டிப்ளமான்னு இதில் ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டு படித்து லட்சம் செலவு பண்ணி சாகுறோம். வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க துப்பில்லை. எங்கே பார்த்தாலும் லஞ்சம். மரணத்தை விட கொடுமையானது ஒருத்தன் திறமையை மறுக்கிறதும் மறைக்கிறதும் தான். எல்லா திறமையும் இருந்து நாங்க கஷ்டப்படுறோம்னா அதுக்கு காரணம் உங்களை மாதிரி ஆளுங்க. அடிக்காதடா தம்பி. ஸ்பெஷல் பெஞ்சு நியமிச்சிருக்கிறாங்க. சட்டப்படி சஞ்சித்து நான் குற்றமற்றவனை நிரூபித்து மறுபடியும் அமைச்சராக முன்னாடி வருவேன். நான் பதவி வழங்கினா நான் குற்றவாளின்னு அர்த்தம் இல்லை. டே வாடா. வெளியில் சிபிஐ செக்கிங் ரொம்ப டைட் செக்யூரிட்டியாக இருக்குது. எல்லா செக் போஸ்ட்டுக்கும் ரெட் அலர்ட் போட்டுருக்குது. பணம் இங்கே இருக்குது, சேஃப்டி இல்லை. ஆவின் பால், டாஸ்மார்க், சரக்கு வண்டியை கூட செக் பண்ணுறாங்க. 1 ஹவரில் ஒரு வேன் அனுப்புகிறேன். இங்கே இருக்கிற சோபா, மெத்த, பாத்திரம் எல்லாத்துலையும் பணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேனில் ஏற்றிட்டு, ஏன்னா வீடை ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். தடாவில் இருக்கிற முதல் செக் போஸ்ட்டை தாண்டிட்டா போதும். மற்றதெல்லாம் பால் பார்த்துக்குவோம். சரி. ஏய் பணம் 10,000டா. 2 நாளில் புது பணமாக மாற்றி ஆகணும். பணம் தான் தீர்ப்பை மாற்றும். டேய் பணத்தை எடுத்த உடனே இவங்க 2 பேரும் போட்டு தள்ளிடு. சரி மாமா. லவ் ஃபெயிலியர்னு தொங்க விட்டுரு. போ. உனக்கு மூளை ரொம்ப தடமா இருக்கு. அதான் இப்படி யோசிக்க வச்சிருக்கு. இப்போ உன்னை என்ன பண்ணலாம்? ஓவர் டோசேஜ். சாக மாட்டேன். உயிரோட தான் இருப்பேன். உயிரோட மட்டும்தான் இருப்பேன். என்னடா தலை சுத்துதா? சக்தி, என்கிட்ட பேசு சக்தி. யாரா நீங்க? எதுக்கு எங்களை டார்ச்சர் பண்றீங்க? ஏய் வாய் மூடுறீ. மூட மாட்டேன்டா. சத்தம் போடாத. நான் சத்தம் போடுவேன். ஏய் ஷட் அப். கத்துவேன். இது என் வீடு. Get out of my house. Just get out. ஏய் அவங்கிட்ட என்ன பேசுற? கத்து. ஓடுடி. கத்துடி. ஏன் கத்த மாட்டற? கத்து. வை பேக் பண்ணு சீக்கிரம். ஹலோ. ஓகே. டேய் இன்னும் 10 நிமிஷத்துல வேன் வருதா? சீக்கிரமா பேக் பண்ணுங்க. ஓகே. ஃபாஸ்ட். ஏய் பணத்தை வந்து எடுத்துட்டு போய் அப்படியே இல்ல. என்னாச்சு? சக்தி சார், அந்த மேக் ஐடியா வச்சு அவனோட ஸ்டாட்டிக் ஐபியை கண்டுபிடிச்சிட்டோம்.
அந்த ஸ்டாட்டிக் ஐபியோட ப்ராட்பேண்ட் கனெக்ஷனை வச்சு அவனோட ஃபோன் நம்பர், அவனோட அட்ரஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு சார். சார் இவங்க 2 பேர்ல யார் சார் சக்தி? அந்த ரைட்டில் இருக்கிறவர். இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆஷா, பாத்ரூம் கண்ணாடியை உடச்சி வச்சிருக்கேன். நீ அந்த வழியை தப்பிச்சு போ. இங்க இருந்தனா என்னால இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஆஷா. நான் இங்கிருந்து போயிட்டேன், அவங்க ஒன்று கொண்டு வருவாங்க. நான் போக மாட்டேன். நீ போகலன்னா 2 பேருக்கு கொண்டுடுவாங்க ஆஷா. போக மாட்டேன் சக்தி. ப்ளீஸ் ஆஷா போ. பாத்ரூம் கண்ணாடி உடஞ்சது அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீ போயிடு ஆஷா. ப்ளீஸ் ப்ளீஸ் போ. ஏய், எங்க போற? பாத்ரூம். கமான் கமான், சீக்கிரமா பேக் பண்றா. ஃபாஸ்ட். வண்டி வரதுக்குள்ள எல்லாம் பேக் பண்ணி கிளம்பணும். போ. இரு, நான் பார்க்குறேன். எல்லாத்த காரணம் இவதாடா. பதவி விட்டு வேலைக்கு பணத்தை தூக்கிட்டு தெரு தெரு ஆளை வச்சாண்டா. கேவலம் ஒரு 23,000க்காக நம்மள படாத பாடுபடுத்தாண்டா. மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிட்டே அங்கிட்ட அங்க இங்க ஓடி ஒழிஞ்சு இங்க வந்து மாட்டிட்டல. மாட்டினது நாள் நீ. இதுதான் தேவராஜோட வீடு, இது அவன் மச்சானோட வீடு, இதுதான் காலேஜ், அப்புறம் மீஞ்சூரில் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ். இது அவன் சின்ன வீடு. தெரியும்டா, சுமார் அந்தந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற அத்தனை ஸ்பீட் பிரேக்கர் மேலேயும் நான் ஒரு சென்சர் ஃபிட் பண்ணியிருக்கேன். எந்த வண்டி அது மேலே ஏறி இறங்குதோ அதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குன்னு ஸ்கேன் ஆகிடும். இந்த ஏர்போர்ட்டில் பொட்டி வச்சா உள்ள என்ன இருக்குன்னு காட்டுமே, அது மாதிரி தானே? எக்ஸாக்ட்லி. ஏய், அப்போ அவன் பழைய பணத்தை புதுசாக மாற்றுறதுக்கு கண்டிப்பாக வெளில எடுத்து தான் ஆகணும். அப்போ பிடிச்சிடலாம்ல? அதான் பிளான். சீனியர், நீங்கள் 2 பேரும் டே அண்ட் நைட் மானிட்டர் பண்ணிங்கன்னா அவன் எந்த வண்டியில் பணத்தை எடுத்துகிட்டு போகிறான்னு கண்டுபிடிச்சிடலாம். வேன் சிட்டிக்கு நேரம் வராமல் ஊரை சுற்றி வந்தது. அதுவா வந்தது? நாங்கள் தான் வர வச்சோம். ஆள் இல்லாத இடத்துல போலீஸ் செக் போஸ்ட்டை போட்டோம். இவன் யூ டர்ன் எடுக்கும் போது கரெக்டாக ஒரு பைக்கு குறுக்க வந்தது. அதுவும் நாங்கள் தான் செட் பண்ணோம். ஹலோ சக்தி, இப்போ அந்த வேன் உங்கள் ஸ்ட்ரீட்குள்ளே என்ட்ரி ஆயிருக்கு.
பணத்தையும் உன்னையும் இங்கே வர வச்சு கேமராவில் ஷூட் பண்ணி ப்ரூஃபோட பிடிக்கணும் தான் எங்கள் பிளான். இந்த வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் ஹிடன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீ வந்தது பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. எல்லாமே எங்கள் பிளான் படி தான் நடந்துச்சு. நான் எதிர்பார்க்காத ஒரே விஷயம், ஆஷா பெங்களூர்லேருந்து ரிட்டர்ன் வந்தது. ஆஷா இங்க என்ன பண்ற? அவளுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் அமைதியா இருந்தேன். 3ஆம் கிளாஸ் தாண்டாத நீ மூட்டையா 2000 கோடிக்கு மேல சேர்த்து வச்சிருப்ப. ஆனா என்ஜினியரிங் படிச்ச நாங்க மாச சம்பளம் 10,000 12,000 கஷ்டப்பட்டு சாகணுமா? இனிமே நீ தப்பிக்க முடியாது. எல்லா ப்ரூஃபும் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருச்சு. ஏய் ரவி, அது போட்டு தப்பிச்சிட்டா. ஏய், அவளை எப்படா தப்பிக்க விட்டீங்க? என்றால் இங்கே எதுவும் கிடைக்காது. முயன்று பார், நீ நாளின் முடிவில் பெருமை இருக்காது. அருவே இலைக்கும் என்றால் இங்கே எதுவும் கிடைக்காது. முயன்று பார், நீ நாளின் முடிவில் பெருகை இருக்காது. எந்த சக்தி இல்லை என்றாலும் கத்தி உருவு நீ கேட்கட்டும். முன்னாள் HRD அமைச்சர் தேவராஜ் சிபிஐ விசாரணையில் தனது ஊழல் பணத்தை கட்டுக்கட்டாக ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் கோஷ்டி மோதலில் துப்பாக்கி சூடு நடந்ததும் தெரிய வந்துள்ளது. அந்த மோதலில் ஈடுபட்ட தேவராஜும் மற்றும் உடன் இருந்தவர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். It is revealed that former HRD minister Mr. Devraj has hidden bundles and bundles of currencies at the house near Srinivasa Theatre in Chennai. उस घर के रहने वालों को बंदी बना लिया और मंत्री के आदमियों से सताया जा रहे हैं. கோஷ்டி மோதலின் போது நடந்த துப்பாக்கி சூட்டில் அனைவரும் உயிரிழந்தனர். தகவல் அறிவு. சார் மொத்த பணமும் இனியாச்சு சார். மொத்தம் எவ்வளோ? 500 கோடி ரூபாய்க்கு 23,000 கம்மியாக இருக்குது சார். நான் பார்க்குறேன். நான் சம்பாரிச்ச பணம் நான் எடுத்துக்கிட்டேன். சமடா 100 ரூபா நோட்டு 23,000 ரூபாய்க்கு சிபிஐ ஆஃபீஸர் சித்தார்த்தப்பா சல்யூட் அடிக்கிறாரு. தொண்டையில் அடிப்பட்டா பெரியாள் ஆவாங்கன்றது கரெக்டாக தான் இருக்குல்ல? நீ என்ன எம்ஜிஆர் நினச்சியா? தசாவதாரம் படத்தில் ஒரு ஹர்பஜன் சிங் கமல். ஓ சனம்.